ப்ரோ அடுத்த வீடியோல குவாண்டம் பிசிக்ஸ்க்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ். இல்லைனா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு ப்ளீஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம நண்பர் கேட்ட மாதிரி த குவாண்டம் பிசிக்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி பேசி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன் இந்த பிசிக்கல் ரியாலிட்டி ஒரு இல்யூஷன், ஒரு மாயை அப்படின்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது ஏன் நான் சொல்கிறேன், எதனால், அண்ட் சயின்ஸ் பேக்ஸ் திஸ் அப். ஓகேவா, 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிலாசபிஸ் அண்ட் எசோட்டரிக் நாலேஜ்ல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதான் சயின்ஸ் கேட்சப் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த சயின்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கு, அதோட மெட்டபிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் ரைட் இன் டு த வீடியோ. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். லாஸ்ட் 200 இயர்ஸ்ல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னப்பா சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேவா, ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட், அது என்னப்பா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஓகே, ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஷீட் ஆர் ஒரு வால் எடுத்துக்கிட்டு அந்த வால்ல 2 ஓட்டை போட்டாங்க. ஓகேவா, அண்ட் 2 ஓட்டை போட்டுட்டு ஒரு எலக்ட்ரான் கன் எடுத்துக்கிட்டாங்க. எலக்ட்ரான் கன்ன்றது ஒண்ணுமே கிடையாது. எலக்ட்ரான்ஸ்னா எப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ். அது பிசிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான், அது ஒரு பொருள் தான், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான பொருள், நேக்கட் ஐக்கு தெரியாது. நம்ம டேரக்டா பார்த்தோம்னா அது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஓகேவா, ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை ஃபயர் பண்ற ஒரு கன் எடுத்துக்கிட்டாங்க. ஃபைன், அண்ட் 2 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கிரீன்ல வந்து 2 ஓட்டைகள் இருக்கு, 2 ஸ்லிட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஸ்லிட்ஸ்ல இந்த எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணி விடுறாங்க. விடும்போது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஸோ இங்க 2 ஓட்டை இருக்கு. ஓகேவா, 2 ஓட்டை இருக்கு. அண்ட் இந்த ஓட்டையில உள்ள போற எலக்ட்ரான்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அண்ட் அந்த ஓட்டுக்குள்ள போகாத எலக்ட்ரான்ஸ்லாம் பவுன்ஸ் ஆஃப் ஆயிடுது. ஓகே, பிகாஸ் அதுவும் பிசிக்கல் பார்ட்டிகல் தானே, அது எப்படி வந்து இந்த செவத்துக்குள்ள போக முடியாது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன்ல எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் வராது. எந்த பகுதியில் அந்த ஓட்டைகள் அந்த ஸ்லிட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இதுதான் நடக்கும். ஓகே, இதுதான் வந்து உலக நீதி, இதுதான் பிசிக்ஸ், கிளாசிக்கல் பிசிக்ஸ் இதுதான் சொல்லிச்சு. ஓகேவா, ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, ஒரு ரிசர்ச் பண்ணும்போது மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா, ஒரு மைண்ட் ப்ளோயிங் டிஸ்கவரியாலாம் ஒண்ணுமே அவங்க பார்க்கணும். ஸோ வழக்கம் போல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, சடனா மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேல என்ன பார்த்தோம், அந்த ஸ்லிட்ஸ்குள்ள போற எலக்ட்ரான்ஸ் மட்டுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா எப்படி இன்னொரு சினாரியோல இங்க என்னவோ ஓட்டை இருக்கிற மாதிரி இந்த இடத்துல, அதாவது கவர் பண்ணியிருக்கப்பட்ட ஸ்பேஸ்ல ஸ்லிட்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி வந்து பின்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆக முடியும்? பிகாஸ் எலக்ட்ரான்ஸால இந்த 2 ஸ்லிட்ஸ் மூலமா தான் பாஸ் ஆகும். அது எப்படி மூளையில, அதாவது ஸ்கிரீன்ஸோட எண்ட்ஸ்ல கூட, ஸ்கிரீன்ஸோட எய்தர் சைட்ஸ்ல எப்படி வந்து எலக்ட்ரான்ஸால ரிஃப்ளெக்ஷன் தர முடியும்? இந்த பேட்டர்னை வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. How can an interference pattern be formed? ஓகே, எப்படி இது, அது இம்பாசிபிள். எப்படி இப்போ நீங்க ஒரு செவரு வச்சிருக்கீங்க, இந்த செவரை தாண்டி உள்ள போய் எப்படி உங்களால ஒரு பொருள் வெளில வர முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள் இல்லையா? ஸோ சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னடா இது, எப்படி இப்பெல்லாம் நடக்குது, இப்பெல்லாம் நடக்கவே முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள் ஆச்சுன்னு. ஸோ அவங்க திருப்பி மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவரி கிடைக்குது, ஒரு சின்ன சேஞ்ச் அவங்க பண்றதுனால இந்த டுவாலிட்டி நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மைன்யூட் சேஞ்ச் என்ன, எதனால இந்த டுவாலிட்டி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாரியோல அவங்க தே ஆர் மெஷரிங் இட், தே ஆர் அப்சர்விங் இட். ஓகேவா, அவங்க அப்சர்வ் பண்ணும்போது ஒரு டிவைஸ் வச்சு அவங்க அப்சர்வ் பண்றாங்க. ஓகே ஃபைன், பிகாஸ் நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. அப்சர்வ் பண்ணும்போது திஸ் எலக்ட்ரான்ஸ் தே பிஹேவ் as மேட்டர், பிசிக்கல் மேட்டர், பிசிக்கல் பார்ட்டிகல். ஓகேவா, பார்ட்டிகலா அது பிஹேவ் ஆகுது. ஆனா எப்போ வந்து அவங்க அப்சர்வ் பண்ணலையோ, அதாவது அவங்க கான்சியஸ்னஸ், அவங்க ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லாத பட்சத்துல, இட் ஆக்ட்ஸ் as a wave. இட்ஸ் நாட் அ பார்ட்டிகல், அது பிசிக்கல் பார்ட்டிகல் கிடையாது, இட்ஸ் அ வேவ். ஸோ வேவ் என்ன ஆகும், ஒரு வேவை நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த 2 ஸ்லிட்ஸ்குள்ளேயும் அந்த வேவ் போகுது, அண்ட் அகைன் ஃபார்ம்ஸ் அஸ் வேவ்ஸ்.
So that's how this interference pattern is formed. ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு அவங்க என்ன வராங்கன்னா, இந்த மேஜர் கன்க்ளூஷன் என்ன வராங்கன்னா, அப்சர்வேஷன் இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ், இது எல்லாமே இட் எக்ஸிஸ்ட் அஸ் மேட்டர். ஓகே, பட் அப்சர்வேஷன் இல்லாத பட்சத்துல, அப்சர்வேஷன் இல்லைன்னா இட் எக்ஸிஸ்ட் அஸ் வேவ்ஸ். அப்படி இன்னும் சுருக்கமா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரோடிங்கர்ஸ் கேட் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இதுமே இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பூனையையும் ரேட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸையும் ஒரே இடத்துல வச்சுட்டு அது ரெண்டையும் ஒரு டப்பா போட்டு மூடிடுறாங்க. இப்போ இந்த சினாரியோல அந்த பூனை உயிரோடையும் இருக்கு, செத்தும் போயிருச்சு. இட் இஸ் அலைவ் அண்ட் இட் இஸ் நாட் அலைவ். அந்த பூனை மேல இருக்க லிட்டை நம்ம எப்போ ஓப்பன் பண்றோமோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும் என்ன சினாரியோன்னு. எய்தர் அந்த பூனை செத்து இருக்கணும், இல்லைன்னா அந்த பூனை உயிரோட இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அவங்க கன்க்ளூட் பண்றாங்கன்னா, அவர் ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா அந்த அப்சர்வேஷனே அந்த ரிசல்ட்டை மாத்துது, அந்த எண்ட் ரிசல்ட்டை அது மாட்டுது. யுவர் அப்சர்வேஷன் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதனால வந்து உங்களால ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும், உங்க ரியாலிட்டி, உங்க பர்சனல் ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கன்க்ளூட் பண்ணல. தட் இஸ் மெட்டபிசிக்கல் இன்டர்பிரேஷன். அதை நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். ஓகே, அந்த லெவல் ஆஃப் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் சயின்ஸ் வரணும்னா அதுக்கு இன்னும் 100-200 வருஷம் ஆகும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது. ஓகே, பட் திஸ் இஸ் அ மேஜர் டிஸ்கவரி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி நம்ம சுத்தி பாக்குறோம் இல்லையா, இந்த உலகம், இந்த பிசிக்கல் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம இருக்குல்ல, ஹியூமன் கான்சியஸ்னஸ், அப்சர்வன்ட் யாருமே இல்லைன்னா, ஒரு அப்சர்வர் இல்லைன்னா இந்த உலகம் இந்த மாதிரி பிசிக்கலா தான் இருக்குமா, மேட்டர் ஃபார்மா இருக்குமா, மேட்டர் இருக்குமான்னு கேட்ட ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, இஃப் தேர் இஸ் நோ ஹியூமன் டு அப்சர்வ் த வேர்ல்ட், will the world exist? Will the world exist as matter or waves? And in the experiment they have concluded it is waves. Okay, so இது இன்னும் ஈஸியா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே, ஸோ ஒரு there is a possibilities. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர் இருக்கு. ஓகே, இந்த மார்க்கர் எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, இந்த மார்க்கர் எப்படி வேணா இருக்கலாம், என்ன ஃபார்முலா வேணா இருக்கலாம், இது எப்படி வேணா மாறலாம். இட் எக்ஸிஸ்ட் as wave, இட் எக்ஸிஸ்ட் as a possibility, சாத்தியங்கள். இது எப்படி வேணா இருக்கலாம், என்ன பாசிபிலிட்டிஸ் வேணா இருக்கலாம். இதை நான் அப்சர்வ் பண்ற வரைக்கும், இதை நான் அப்சர்வ் பண்றேன்னா என் கான்சியஸ்னஸ், என் ஹியூமன் மூளையை வச்சு அப்சர்வ் பண்ணும்போது திஸ் எக்ஸிஸ்ட் as மேட்டர். ஓகே, இட் எக்ஸிஸ்ட் as மேட்டர், பிசிக்கல், இது வந்து ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பட் இது அப்சர்வ் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு கேமரா கூட இல்லை, எதுவுமே இல்லை. தேர் இஸ் நோ அப்சர்வர் இந்த சினாரியோ அப்படின்னா this will exist as matter, this will exist as a physical object அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்ல வராங்க. ஓகே, ஒரு அப்சர்வ் பண்ண ஆள் இருக்கும் போது மட்டுமே இது மேட்டர், அப்சர்வ் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா இது மேட்டரா இருக்குமா இருக்காதா, இட்ஸ் அ டுவாலிட்டி. ஓகேவா, ஸோ அதுதான் கன்க்ளூசிவா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்ல வராங்க. ஸோ நம்ம மேலும் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, when the particles that make up our reality are observed, they appear to be solid matter, and when they are not being observed, they instantly become electromagnetically charged waves or possibilities. ஓகேவா, ஸோ ஒரு அப்சர்வர் இல்லாத போது அது பிசிக்கல் ஆப்ஜெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிசிக்கல் ஆப்ஜெக்டா இல்லைன்னு நீங்க கன்க்ளூட் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் தான் இது பிசிக்கலா நம்ம கிட்ட காமிக்குது. ஓகே, தட் இஸ் வை ரியாலிட்டி இஸ் an illusion. ரியாலிட்டி வந்து ஒரு மாயை. பகவத்கீதாலே சொல்லிட்டாங்க. இதை எவ்வளவு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா பைபிள் ஹோலி புக்ஸா சொல்லிட்டாங்க. The world is a maya, it's a maya, it's an illusion அப்படின்னு. இப்பதான் சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வருது இதை கன்க்ளூட் பண்றதுக்கு, இதை எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்றது. ஃபைனா, ஸோ அக்கார்டிங் டு த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், எவ்ரிதிங் வித் மாஸ் இஸ் சைமல்டேனியஸ்லி அ வேவ். எதுலாம் இப்போ இதுக்கு ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா, இது சைமல்டேனியஸா இது ஒரு வேவும் கூட, இது ஒரு பாசிபிலிட்டியும் கூட. ஓகே, மில்லியன்ஸ் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ல இப்போ இது ஒரு மார்க்கரா என்கிட்ட தெரியுது. ஃபைனா, while particles have a defined position in space and time, waves have no mass and are everywhere at once. இப்போ இந்த மார்க்கர் ஏன் பக்கத்துல இங்க இருக்கு. ஓகே, இந்த டைம்ல இந்த ஸ்பேஸ்ல இது இங்க இருக்கு. ஓகே, இந்த ரியாலிட்டியில இதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஆனா ஒரு அப்சர்வர் இல்லைன்னா இந்த மார்க்கர் எல்லா இடத்துலயும் அட் த சேம் டைம் இருக்கும். எல்லா டைம்லயும் எல்லா இடத்துலயும் டைம் ஸ்பேஸ் இல்ல, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல இல்லாம எவ்ரிவேர் இட் எக்ஸிஸ்ட்.
ஓகே, ரேடிக்கலாக தான் இருக்கும், பட் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ வந்து சயின்டிஃபிக் பர்சன், ரேஷனல் பர்சன், எனக்கு இது மாதிரி மூட நம்பிக்கைலாம் கிடையாது. மூட நம்பிக்கைலாம் இல்லை, ஆல்ரெடி ப்ரூவன். கூகுளில் போய் பாரு, படி, கற்றுக்கோ. ஓகேவா? ஸோ வெர்னர் ஹைசன்பர்க் showed that it is impossible to measure both the precise position and momentum of a particle at the same time. இப்போ precise position அது வந்து ஒரு பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி, மேட்டர் ப்ராப்பர்ட்டி. அண்ட் மொமெண்டம் அது வந்து ஒரு வேவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஒரு எலக்ட்ரான், ஒரு பார்ட்டிகல், இட் எக்ஸிஸ்ட் போத் as மேட்டர் அண்ட் போத் as வேவ்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். அது ஒரு வேவ் நேச்சரையும் அது ஒரு மேட்டர் ஒரு பார்ட்டிகல் நேச்சரையும் அட் சேம் டைம் மெஷர் பண்ணவே முடியாது. ஓகே, இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க் அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட், so rather than a solid and permanent reality which by its nature would be hard to change, the double-slit experiment reveals your world and everything in it is free-flowing energy capable of responding to your thoughts. That is observation. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்பிரேஷன். இது டைரக்டா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்க்ளூட் பண்ணல. திஸ் இஸ் அன் இன்டர்பிரேஷன். நம்ம எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு நம்ம ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, இது சாலிட் பெர்மனன்ட் ரியாலிட்டி அப்படின்னு கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடன் தொல்லையா இருக்கட்டும், ஒரு ஹெல்த் ரீதியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய உங்கள் டிசைர் ரியாலிட்டியில் நீங்கள் இல்லை. உங்கள் ஆசைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், உங்கள் கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், எல்லாம் ஃபைன் தான். பட் ஸ்டில் உங்கள் ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரீக்வன்சி, உங்கள் அட்டென்ஷன் எங்கே நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்க, என்ன எண்ணங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க, எல்லாமே இட் அஃபெக்ட்ஸ் அவர் பர்சனல் ரியாலிட்டி, இட் அஃபெக்ட்ஸ் த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஓகேவா? இது நம்ம இன்டர்பிரிட்டேஷன். ஃபைனா? ஸோ அடுத்த பாயிண்ட், before a subatomic particle like an electron is measured, it exists in a state of superposition, a cloud of multiple possible positions and outcomes represented by a mathematical wave function. இது ரொம்ப நான் சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா, நான் முன்னாடி இந்த டயக்ராம் காமிச்சேன் இல்லையா, இங்க ஒரு ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் பாசிபிலிட்டிஸ். அது என்னவா வேணா இருக்கலாம். ஓகே, இதை வந்து நான் மற்ற வீடியோஸை சொல்லியிருப்பேன். இதை வந்து குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸை சொல்லுவாங்க. குவாண்டம் ஃபீல்டு ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ், அப்படின்னா இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ், அப்படின்னா சூப்பர் கான்சியஸ்னஸ், அப்படி சிம்பிளா காட், இதெல்லாம் இல்லைன்னா அகாஷிக் ரெக்கார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கல்ச்சர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம விஷுவலைஸ் பண்றோம் ஒரு இமேஜினேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக் பாசிபிலிட்டி நம்ம இமேஜின் பண்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் வேணும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்றேன்னா, இந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ல இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ் ஆஃப் மீ இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ல எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை நம்ம அப்சர்வ் பண்றோம். விஷுவலைசேஷன் இஸ் அப்சர்வேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ பிஃபோர் subatomic particle like an electron is measured, it exists in a state of superposition. அதாவது எல்லா பாசிபிலிட்டிஸும், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறது, நீங்க ஏழையா இருக்கிறது, நீங்க இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரான்ஸ் தானே, எல்லாமே வந்து பிசிக்கல் மேட்டர் தானே. ஸோ எல்லாமே எல்லா பாசிபிலிட்டிஸுமே இட் எக்ஸிஸ்ட் இன் சூப்பர்பொசிஷன், அதாவது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகே, இதை வந்து நான் வந்து மெட்டபிசிக்ஸ் வரை இன்டர்பிரேட் பண்றேன். ஆக்சுவல் சயின்ஸ் வந்து ஆக்சுவல் சயின்ஸ் இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பட் நான் வந்து விஷுவலைசேஷனுக்கும் எமர்ஜேஷனுக்கும் ஐம் கனெக்டிங் த டாட்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, நான் வந்து இந்த மெட்டபிசிக்கல் லிட்ரேச்சரையும் இந்த சயின்ஸ் லிட்ரேச்சரையும் ஐம் ட்ரைங் டு கனெக்ட் இட். அதுதான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸ், எல்லா சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸுமே, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஓகே, ஸோ உங்க ஹியூமன் பாடி எடுத்துக்கலாம். பாடியில மொத்தம் 9 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே, 9 சிஸ்டம்ஸ் என்னென்ன சிஸ்டம்? நர்வ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இந்த மாதிரி மொத்தம் 9 சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த 9 சிஸ்டம்ஸ் மேக்கப் ஆஃப் ஹோல் பாடி. ஓகே, இந்த 9 சிஸ்டம்ஸ்லயும் ஆர்கன்ஸ் இருக்கு. ஓகே, லிவர், பேங்க்ரியாஸ், ஹார்ட், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த ஆர்கன்ஸ் எப்படி மேடா இருக்குன்னா டிஷ்யூஸ் ஆர் மசில்ஸ். ஓகே, அது எதோட மேடா இருக்குன்னா செல்ஸ். அந்த செல்ஸ் எப்படி மேடா இருக்குன்னா மாலிக்யூல்ஸ். ஓகே, அந்த மாலிக்யூல்ஸ் எப்படி மேடா இருக்குன்னா ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் எப்படி மேடா இருக்குன்னா சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ். அந்த சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் எப்படி மேடா இருக்கு, எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா எனர்ஜி. அவ்வளவுதான். இதுதான் இந்த சார்ட்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டைசெக்ட் பண்ணிக்கிட்டே உள்ள போயிட்டே இருக்கோம்னா எல்லாமே எனர்ஜி தான். இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜிலேருந்து தான் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வருது. ஓகே, ஸோ எல்லாமே இட்ஸ் மேட் அப் ஆஃப் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். எவ்ரி திங் உங்க ஹியூமன் பாடியில இருந்து நீங்க பாக்குற ராக்ஸ், கல்லு, மண்ணு எல்லாத்தையும் நீங்க வெளில பாக்குறீங்க, எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ யூ ஆர் கனெக்டட். இதனால தான் இன்னொரு கான்செப்ட் நம்ம மற்ற வீடியோ சொல்ற மாதிரி நான் டுவாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் டுவாலிட்டி என்ன சொல்லுது? வி ஆர் ஆல் ஒன் பீயிங். நம்ம எல்லாருமே ஒரு பீயிங். வி ஆர் ஆல் கனெக்டட். வி ஆர் ஆல் ஒன். ஓகே, இந்த தேர்ட் டைமென்ஷனல் பிளேன்ல இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல எல்லாமே தனித்தனியா தெரியும். இப்போ இந்த மார்க்கம் நானும் தனித்தனி செப்பரேஷன் இருக்கு. ஓகே, டுவாலிட்டி இருக்கு. ஹீட், கோல்டு, கீழே மேல, இந்த மாதிரி டுவாலிட்டிஸ் இருக்கு. பட் இதை டிரான்சென்ட் ஆக்கி மேல போகும்போது மென்டல் பிளேன், ஸ்பிரிச்சுவல் பிளேன் நம்ம பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் ஒன் பீயிங். ஸோ சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட், எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கனெக்ட் சயின்ஸ் டு திஸ் மெட்டபிசிக்கல் லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப கீழே போயிட்டேன். ஸோ அதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ல எப்படி நீங்க இதை கனெக்ட் பண்ணலாம்னா, நம்ம ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் மூலமா மட்டுமே இது எல்லாமே மேட்டரா தெரியுது. ஓகே, ஸோ நம்ம ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் செனாரியோஸ், இவெண்ட்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க இருக்கலாம். உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். பட் தட் டசன்ட் மீன் யூ கான்ட் சேஞ்ச் இட். இது ஒரு சாலிட் பெர்மனன்ட் ரியாலிட்டி கிடையாது. ஓகேவா? இது ஒரு மேட்டரா அது எக்ஸிஸ்டா இருக்கு. ஓகே, ஒரு பிசிக்கல் ஈவெண்டா இட் எக்ஸிஸ்ட். பட் த்ரூ ஒரு ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவல் சயின்டிஃபிக் டெஃபினிஷன் எனக்கு சொல்ல விரும்பல. பிகாஸ் ஆக்சுவல் சயின்ஸ் இந்த இது ஒரு லிட்டரல் மீனிங், மேத்தமெட்டிக்கல் டிஃபரன்ஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஐ டோன்ட் திங்க் ஐ வில் do a good job explaining the math. ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு வீடியோ ஸ்டாப் ஆனது கூட தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸ் பேசியிருப்பேன், எல்லாமே போயிடுச்சு. பட் அதை நினச்சி நான் வேதனைப்பட போகிறது கிடையாது, துக்கப்பட போகிறது கிடையாது. பிகாஸ் மை ஃப்ரீக்வன்சி இஸ் ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, research by Dr. Dean Radin have shown a 99.4% probability that human consciousness alone can participate in this collapse. Okay, so இந்த வேவ் வந்து இந்த பாசிபிலிட்டியா கன்வெர்ட் ஆகுதுல்ல. ஸோ ஃப்ரம் வேவ் டு மேட்டர் இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இந்த டிரான்சிஷன்ல 99.4% ப்ராபபிலிட்டி நம்ம ஹியூமன் கான்சியஸ்னஸாலவே இருக்கு. இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கான காரணம் ஆர் ப்ராபபிலிட்டி 99.4% சான்ஸ் இருக்கு. Okay, by using of human consciousness. So this suggests that focusing your intention on a specific outcome acts as the measurement that forces energy to transition from a wave to potential into solid matter. அதாவது இந்த transition from wave to matter, இந்த transition இது நடக்கிறதுக்கு 99.4% ப்ராபபிலிட்டி இருக்கு. எதனால ப்ராபபிலிட்டி இருக்கு? நீங்க உங்க கான்சியஸ்னஸ், உங்களோட ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்கம் மேல வந்து உங்க எனர்ஜியை நீங்க போடுறீங்கன்னா there's a chance, 99% சான்ஸ் இருக்கு அந்த பாசிபிலிட்டி வந்து ஆக்சுவல் மேட்டரா ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து டாக்டர் டீன் ராடின் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் ரிலைஸ் ஆன் த ஃபேக்ட் that the universe is non-local, meaning everything is invisibly connected regardless of distance. ஓகேவா? ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மேனிஃபெஸ்டேஷன் வந்து எதில் ரிலை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்றேன்னா அந்த பாசிபிலிட்டி கூட ஐம் கெட்டிங் கனெக்டட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீல்ட், சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஃபீல்ட் அப்படின்னு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரெக்கார்டிங் நாசமா போயிடுச்சு. ஸோ இந்த ஃபீல்ட்ல தான் நம்ம கனெக்டடா இருக்கும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம இன்னும் கிளியரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோமே, இல்லை வேணாம், முதல்ல இதை பார்ப்போம். ஸோ இந்த ஃபீல்ட் கூட we are getting connected, we are always connected. இந்த இன்ஃபினைட் ஃபீல்ட் கூட we are always connected. ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் மூலமா தான் when I'm visualizing a specific outcome, a specific possibility, அந்த அப்சர்வேஷன் வேவ்ல இருந்து மேட்டரா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சயின்ஸ்ல. ஸோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ப்ரூவ்ஸ் தட் டூ பார்ட்டிகல்ஸ் கேன் பிகம் கனெக்டட் ஸோ தட் an action on one instantly affects the other even billions of light years away. ஸோ இதை நான் ஈஸியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஸோ இந்த மார்க்கர் இருக்கு. இந்த மார்க்கர்ல இப்போ இந்த ஒன் எண்ட்ல நான் ஒரு சேஞ்ச் மேக் பண்றேன்னா இந்த எண்ட்லயுமே சேஞ்ச் ஆகுது இல்ல. ஸோ why this happening அப்படின்னா இந்த ரெண்டு எண்டுமே கனெக்டட். ஸோ இதே மாதிரி குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ இந்த ஒன் எண்ட் இங்க இருக்கு,
அண்ட் பிசிக்கல் கனெக்ஷன் இல்லைன்னே வச்சுப்போம். 2 பார்ட்டிகல் இருக்கு, ஒன் எண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இங்க இருக்கு, இன்னொரு எண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அவே, எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸா இருந்தாலுமே இந்த ஒரு எண்ட்ல மேக் பண்ற சேஞ்ச் இன்னொரு எண்ட்லயும் தெரிவிக்கப்படும். ஸோ அதுதான் பியூர் சயின்ஸ், பியூர் பிசிக்ஸ் சொல்லுது. பட் அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, என்ன நம்ம லைக் ஆயிரக்கணக்கான வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ வென்னார் விஷுவலைஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பாசிபிலிட்டி நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது, ஒரு அஃபர்மேஷனாக சொல்லும் போது என்ன டெக்னிக் வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பண்ணும்போது ஃப்ரம் வேவ் டு மேட்டர் இது நடக்கிறதுக்கான காரணம் we are connected to that field. ஓகேவா? ஸோ we are all invisibly connected regardless of distance. ஸோ இது என்ன இம்ப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, this implies that your mind is a node on a global network. Your thoughts reach across space and time to magnetically attract resonant people, information and resources that match your intentions frequency. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி எமிட் பண்றதுனால யூ அட்ராக்ட், நீங்க வந்து மக்கள் அட்ராக்ட் பண்றீங்க, ஒரு டைப் ஆஃப் மக்கள், டைப் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்றீங்க, டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அட்ராக்ட் பண்றீங்க, டைப் ஆஃப் ரிசோர்ஸ் அட்ராக்ட் பண்றீங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான், இது எல்லாமே மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த ஃபீல்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் சூப்பர் கான்ஷியஸ்னஸ். ஓகே, இது சூப்பர் கான்ஷியஸ்னஸ். ஸோ எவ்ரி சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் கனெக்டட் டு திஸ். இதனால தான் இங்க வந்து யுவர் மைண்ட் இஸ் அ நோட் ஆன் அ குளோபல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி ஆர் ஆல் நோட்ஸ் டு அ குளோபல் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் மூலமா தான் வி ஆர் எமிட்டிங் அ ஃப்ரீக்வன்சி. நம்ம கவனம், நம்ம அட்டென்ஷன், நம்ம பிலீஃப்ஸ், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்மளோட ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தானே வருது, அங்கே தானே ஒரிஜினேட் ஆகுது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சியா இது வந்து எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எமிஷன் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ நான் வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன், என் பிஸ்னஸ் வந்து டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது, என் பிஸ்னஸ் ஸ்கேலே பண்ண முடியல, ட்ரேடிங்ல வந்து என்னால் வந்து கன்சிஸ்டண்டா வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியல, திருப்பி அதே ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் ரியாலிட்டியாக உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும். பிகாஸ் வி ஆர் கனெக்டட் டு திஸ். இந்த சைக்கிள் இருந்து நம்ம வெளில வரவே முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் பண்றது தான் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஒரு குவாண்டம் ஃபீல்ட் என்ன வேணா சொல்லணும். அந்த ஃபீல்ட்ல இருந்து நமக்கு ரியாலிட்டியா திரும்பி வருது. புரியுதா? ஸோ தட் இஸ் வை சேஞ்சிங் யுவர் செல்ஃப், சேஞ்சிங் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபைனா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட். குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இன் லெபராட்டரி செட்டிங்ஸ், அது வாயிலே வராது, பட் in laboratory settings, rapid and repeated observation of a quantum system has been shown to halt its natural progression, causing it to revert to its initial state. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு குவாண்டம் சிஸ்டம், ஒரு குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னா ரிப்பீட்டடா திருப்பி தேவையில்லாம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்னா அது ஒரு நேச்சுரல் ப்ரொக்ரெஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஒரு குவாண்டம் சிஸ்டம் ஆப்ரேட்ஸ் இன் சர்டன் வே, அது வந்து ஒரு சர்டன் வே ஆப்ரேட் ஆகும். ஓகே, அண்ட் அது ஒரு ப்ராக்ரெஷனை தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஒரு உள்ள பூந்து என்ன பண்றேன்னு நம்மளே உள்ள பூந்து அது ஒரு ப்ராக்ரெஷனையும் ஸ்டாப் பண்ணிடுவோம் பிகாஸ் ஆஃப் ரேபிட் அண்ட் ரிப்பீட்டட் அப்சர்வேஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டிஸ்க்ளைமர், நான் ஒரு சில டைம் ஆக்சுவல் சயின்ஸை பற்றி நான் பேசுவேன், அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக பேசுறது எல்லாமே இன்டர்பிரேஷன்ஸ் தான். பியூர் சயின்ஸ் இதை சொல்லலை. ஸோ பியூர் சயின்டிஃபிக் பீப்புள் என்கிட்ட வந்துட்டு ஏதோ சயின்ஸ் சொல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லாதீங்க, நானே சொல்றேன் சொல்லலாம். ஓகேவா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அண்ட் மெனி ட்ரெடிஷன்ஸ், மெனி சீக்ரெட் சொசைட்டிஸ் ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க டீச்சிங்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. அண்ட் சயின்ஸ் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் மேக் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்க. நம்ம இதை கனெக்ட் தான் பண்றோம். ஓகேவா? ஸோ பியூர் சயின்டிஃபிக் பீப்புள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அஃபெண்ட் ஆக தேவையில்லை. பிகாஸ் நானே சொல்றேன், பியூர் சயின்ஸ் வந்து இந்த இன்டர்பிரேஷன்ஸ் தான் சொல்லலை. ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ அண்ட் திருப்பி சொல்ற மாதிரி இதெல்லாம் நீங்க நம்பணும்னு கிடையாது, இது ஒரு இன்டர்பிரேஷன் தான். இதை நீங்க நம்பணும்னு கிடையாது. பிளைண்ட் ஃபெய்த் நம்புங்க, என்ன நம்பினா எல்லாமே வாழ்க்கை மாறிடும். டைரக்ட்லி யூ எக்ஸ்பெரிமெண்ட் வித் திஸ். நான் கொடுக்குற நாலேஜ், நான் கொடுக்குற டெக்னிக்ஸ், நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ், நான் கொடுக்குற நாலேஜை வச்சு யூ எக்ஸ்பெரிமெண்ட் வித் இட், யூ ட்ரை இட் அவுட், பட் யூ ஹேவ் ட்ரை வித் ஃபுல் கமிட்மெண்ட். நான் சும்மா ட்ரை பண்றேன் ஒண்ணுமே நடக்காது. ட்ரை பண்ணாம நீங்க கிளம்பியே இருக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் ட்ரை இட். ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரை இட், இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் திஸ் ஒர்க் சீரியஸ்லி, அண்ட் I want you to take it seriously. I want your full commitment to this. Okay, wow. So metaphysically they interpret பண்ணலாம் அப்படின்னா, if you monitor your goal too anxiously or with fear, இது ஏன்டா இன்னும் வரல, ஏன்டா இன்னும் வரமாட்டேங்குது, நான் விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கேன், நான் வந்து பாசிட்டிவா விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஏன்டா வரமாட்டேங்குது, திருப்பி அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க, தேவையில்லாம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, your looping neural circuit acts as a repetitive measurement that freezes the manifestation in the quantum field.
நீங்களே அந்த வேவ் நம்ம வந்து இமேஜின் பண்ணும்போது ஒரு வேவ் நேச்சர்ல இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியை மேட்டரா டிரான்சிஷன் ஆகிறது விஷுவலைசிங் இல்லையா? ஸோ அந்த டிரான்சிஷனே நீங்க ஹால்ட் பண்ணிடுறீங்க. திருப்பி அது நேச்சுரலா அதுவே வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் நீங்க திருப்பி இப்போ ஏன்டா வரல திருப்பி கேட்கும் போது தேவையில்லாம நீங்க உங்க அப்சர்வேஷன் அதுக்குள்ள போட்டு ஹால்ட்டிங் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வை த ப்ராக்டிஸ் ஆஃப் சரண்டர், அதாவது ரிலீசிங் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் கிரிப் ஆன் அவுட்கம், அது பிடிச்சிக்கிட்டே இல்லாம இட் இஸ் நெசசரி. அது பிடிச்சிக்கிட்டே இல்லாம யூ ஹேவ் டு லெட் கோ. இதனால தான் லெட்டிங் கோ பத்தி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வை லெட்டிங் கோ அண்ட் சரண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டென்ஷன் பண்றீங்க, விஷுவலைசேஷன் பண்றீங்க, அண்ட் வாழ்க்கையை பாருங்க, அது மேனிஃபெஸ்ட் ஆகுதான்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஆகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட். புரியுதா? நெக்ஸ்ட், இது சயின்டிபிக் இது கிடையாது, பட் தட்ஸ் அன் கான்செப்ட். இந்த ஸ்பேஸ்ல வந்து தட்ஸ் அ கான்செப்ட். அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், which is many worlds interpretation. So MWI என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the wave function never actually collapses. Instead, every possible outcome occurs in a parallel non-interacting branches. In this framework, manifestation is a process of aligning your frequency to jump to a specific branch where your desired reality already exists. ஸோ இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டு காமிச்சேன், பட் நான் சொன்ன மாதிரி வீடியோ போயிடுச்சு, நான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. நான் வீடியோ பேசாம வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன், அது இன்னொரு பாசிபிலிட்டி. நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து ரூம்லேயே இல்லை, நான் வந்து வெளில போயிருக்கேன், படத்துக்கு போயிருக்கேன், சினிமாக்கு போயிருக்கேன், அது இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ எவ்ரி செகண்ட், எவ்ரி மூமெண்ட் ஒரு இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் டு யூ ரைட் நவ். ஓகேவா? ஸோ இப்போ நான் அமைதியாக இருந்தாலும் அது ஒரு பாசிபிலிட்டி. நான் அமைதியாக எல்லாமே பேசிட்டே இருந்தானா அது ஒரு பாசிபிலிட்டி. நான் சொல்றேன் மாதிரி there are infinite possibilities. ஓகேவா? ஸோ எல்லாமே யூ கேன் கன்சிடர் திஸ் அஸ் டைம்லைன்ஸ் ஆர் parallel worlds. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ரொம்ப 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 மோசமான டைம்லைன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டைம்லைன், அதாவது நீங்க எமிட் பண்ண ஃப்ரீக்வன்சி, நான் வந்து பிசினஸ் டேக் ஆஃபே அவ்வளோ ரொம்ப ரொம்ப நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அதுல நீங்க ஷிஃப்ட் ஆகணும்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் ஷிஃப்டட், நீங்க டைம்லைன் மாத்திட்டீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரமா என்ன பேசிட்டு இருந்தோம்னா, வேவ் ஃபங்க்ஷன்ல இருந்து மேட்டரா கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பாசிபிலிட்டி வந்து மேட்டரா ஆயிடுச்சு. இட் இஸ் பிசிக்கல் மேட்டர், நம்ம பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேற ஒரு பாசிபிலிட்டியில நம்மளோட எனர்ஜியை போட்டுக்கிட்டே இருக்கிற போது ஆல்ரெடி இருக்கிற மேட்டர் போய் இந்த புது பாசிபிலிட்டி வந்து மேட்டரா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமா. பட் இந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மெனி வேர்ல்ட்ஸ் தியரின்றது என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் கிடையாது. எவ்ரி திங் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகேவா? எல்லாமே வந்து மேட்டரா ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கு. நீங்க விஷுவலைஸ் பண்ணும் போது ஆர் நீங்க ஃப்ரீக்வன்சியை மாற்றும் போது ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம்ல ஜம்ப் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுது. அண்ட் பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ வேலிட் தான். அது வந்து நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் நீங்க அதை நம்புறீங்க, நம்ம அது உங்களோட இஷ்டம். நான் நம்புங்க சொல்ல போறது, நம்பலன்னு சொல்ல போறது. ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு ப்ரொவைட் யூ நாலேஜ். நான் நான் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதை நீங்க நம்புறீங்க, நம்மள யூஸ் பண்றீங்க, பண்ணல, அதெல்லாம் உங்களோட டிசிஷன், உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த குவாண்டம் பிசிக்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக தான் இருப்பீங்க, பிகாஸ் திஸ் வீடியோ வாஸ் வேல்யூபிள். அண்ட் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஒரு அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் குவாண்டம் பிசிக்ஸ் பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டேன், பட் நம்ம மூளைக்குள்ள பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ தட் இஸ் பியூர் சயின்ஸ். இது வந்து குவாண்டம் பிசிக்ஸையும் மெட்டபிசிக்கல் லிட்டரேச்சரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி பார்ட் 2 டு சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க, அது இன்னும் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேற ஏதாவது மறந்தானா, அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வெரி 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 பிக் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட கம்யூனிட்டி, தமிழ் மேனிஃபெஸ்டேஷன் கம்யூனிட்டி உயர்வு ப்ரோட்டோகால் இஸ் லைவ். ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஆக்சுவல் ப்ரைஸோட 30% கம்மியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ டீட்டெயிலாக இப்போ அந்த ப்ரோட்டோகாலை நீங்கள் அந்த கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் நான் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லிடுறேன். ஸோ தட் யூ கேன் மேக் எ டிசிஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், டைரக்ட் கைடன்ஸ். யூடியூப்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு, டவுட்ஸ் கமெண்ட் பண்றீங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். பட் ஸ்டில் இஃப் ஐ டோன்ட் கெட் கிளாரிட்டி, எனக்கே தெரியும் சில ஆன்சர்ஸ் நான் கொடுக்கும்போது எனக்கு சரியா கிளாரிட்டி தெரியாது, ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்ன,
அவர் ஆக்சுவலி என்ன கோ த்ரூ பண்றாருன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுக்கு வச்சு என்னோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி வச்சு நான் அதை ஆன்சர் பண்ணுவேன். பட் டேரக்டா என்னோட கம்யூனிட்டியில இருக்கீங்க, டெலிகிராம் கம்யூனிட்டியில இருக்கீங்கன்னா we can have a conversation. நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க, நான் திருப்பி ஒரு ஆன்சர் பண்ண முடியும், அதுக்கு நீங்க திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, நான் திருப்பி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு we can resolve our doubts. ஓகேவா? ஸோ ஈஸியா உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு டேரக்டாக ஆக்சஸ் பண்ணி கிடைக்கணும், ஆன்சர்ஸ் வேணும், கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஹேவ் இட். நெக்ஸ்ட், என் ப்ரைவேட் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற கோர்சஸ் எல்லாமே இந்த கம்யூனிட்டியில் இருக்கும். ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் ஹேவ் இட். யூடியூப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக படுதோ அந்த மாதிரி டாபிக்ஸ் நான் பேசுவேன். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் அடுத்த ஸ்டெப், இதுதான் அடுத்த ஸ்டெப், இதுதான் அடுத்த ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம் என் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது எனக்கு போதும் வராது. பிகாஸ் அதை பற்றி போகிறேன்னா எவனும் பார்க்க மாட்டான். ஓகேவா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரு கோர்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க யூடியூப்ல, ஒருத்தன் பார்க்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அது எனக்கும் தெரியும். ஐ ஹாவ் டு ப்ளே த யூடியூப் கேம். ஸோ அதனால தான் இதெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சிருக்கேன், எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த கோர்சஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் A to Z என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்றது, நெகட்டிவ் திங்கிங் எப்படி ஒழிக்கிறது, என்னோட பிலீஃப்ஸ் எப்படி மாற்றுறது, அந்த மாதிரி எல்லா சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கோர்சஸாக இது இருக்கும். அண்ட் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட், கைடட் மெடிடேஷன்ஸ். ஸோ என்னோட வீடியோஸில் கைடட் மெடிடேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் எப்பவுமே மெடிடேஷன் ரெக்கமெண்ட் பண்ணும்போது உட்காருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, நீங்களே விஷுவலைஸ் பண்ணுங்கன்னா உங்ககிட்ட நான் விட்டுருவேன். பட் இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா ஐ வில் கிவ் யூ கைடட் மெடிடேஷன்ஸ். நான் உங்களை கைட் பண்ணுவேன். அந்த ரெக்கார்டிங்ஸில் ஹெட்ஃபோனை மாட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ரீப்ரோக்ராம் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட். என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், எப்போ விஷுவலைஸ் பண்ணணும், எப்போ ரிலாக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இட் இஸ் அந்த ப்ராசஸே இட் பிகம்ஸ் 100 times ஈஸியர், எஸ்பெஷலி இஃப் யூர் பிகினர். நீங்கள் பிகினர் இல்லை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெடிடேஷன் தேவை கிடையாது. பட் இஃப் யூர் பிகினர் ஆர் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னா, லைக் எனக்கு விஷுவலைஸ் பண்ண வரல, எனக்கு இமேஜின் பண்ண முடியல, என்னால் கிளியராக இமேஜின் பண்ண முடியல, என்னால் எமோஷன்ஸை ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா திஸ் வில் ஹெல்ப், ட்ரெமெண்டஸ்லி ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், லைவ் கால்ஸ். எவ்ரி மந்த் லைவ் கால்ஸ் இருக்கும். இட் வில் பி லைக் 4 to 5 hours லைவ் கால். ஸோ ரொம்ப பெரிய காலாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அந்த கால் இருக்கீங்களோ ஒருத்தரையும் ஸ்டேஜ் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், என்ன உங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஹவு கேன் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், எப்படி உங்க லைக் வாட் எவர் ப்ராப்ளம் யூ ஹேவ், வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ், என் கூட நேரடியாக ஒரு கிளைண்ட் கால் மாதிரி வி கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன். அண்ட் நெக்ஸ்ட், கம்யூனிட்டி ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள். ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ், வேற ஸ்டேட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ இந்த கான்செப்ட், இந்த நாலேஜ் பற்றி பேசுகிற ஆளுங்க ரொம்ப கம்மி நான் பார்த்த வரைக்கும். ஸோ நான் நிறைய இங்கிலீஷ் கம்யூனிட்டிஸில் இருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி மக்கள் கூட பேசுறதுக்கு ஐ ஹேவ் லாட் ஆஃப் சான்சஸ். பட் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே ஒரே ஸ்பேஸில் இருக்கோம்னா ஜஸ்ட் இமேஜின் த குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் யூ வில் ஹேவ். அமேசிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், லைவ் மீட்டப்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ண அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் லைவ் மீட்டப்ஸ். நான் நேரடியாக உங்ககிட்ட வரேன், நீங்கள் என் ஊருக்கு வரணும், நான் உங்கள் ஊருக்கு வரேன். ஸோ வில் ஹேவ் லைவ் மீட்டப்ஸ், நேரடியாக பார்த்து பேசி ஹேங் அவுட் பண்ணி ஃபன்னாக இருக்கும். ஸோ a lot of exciting stuff I have planned for this community. So interest இருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஃப்ரீ. இது ஃப்ரீ கிடையாது. பிகாஸ் ஃப்ரீயா எக்கச்சக்க பேர் வருவீங்க தான், இல்லைன்னே சொல்லலை. பட் உள்ள நீங்கள் அந்த குரூப் யூட்டிலைஸ் பண்ணல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல, என்கேஜ் பண்ணல, ஒரு ஆக்டிவாக அந்த கம்யூனிட்டி இல்லைன்னா கிரியேட் பண்ணி எஃபோர்ட் போட்டு எனக்கு தான் ஏமாற்றம். ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் சம் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஃப்ரம் யூ கைஸ். இவ்வளோ விஷயம் நான் என் கம்யூனிட்டிக்காக நான் பண்ணுறேன் பிகாஸ் ஐ லவ் இட். ஓகேவா? ஸோ ஐ நீட் சம் கமிட்மெண்ட் ஃப்ரம் யூ கைஸ் as well. ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ள வரீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் இன்வெஸ்டட் இன்டு இட், கெட் கமிட்டட் இன்டு இட். இந்த குரூப் நான் யூஸ் பண்ணணும், இந்த குரூப் வச்சு நான் என்னை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டாக வரீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ வில் கம். ஓகேவா? இல்லை நிதிஷ் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நிதிஷ், வீடியோ போயிட்டே நிதிஷ் அப்படின்னா அதுவும் ஃபைன் தான். என் வீடியோஸ் எப்பவுமே இருக்கும், அதை பார்த்துட்டு யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லைஃப் as well. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் என் கூட ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணும், நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க, ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்கிங் லிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ வி கேன் ஒர்க் 1-on-1. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் யூ கேன் புக் அ கால் வித் மீ அண்ட் வி வில் டாக். அண்ட் இஃப் வி ஆர் அ ஃபிட் டுகெதர் வி வில் ஒர்க் டுகெதர். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் யூ கேன் வாட்ச் மை வீடியோ. ஸோ கொஞ்சம் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான், பட் பரவாயில்ல. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ அண்ட் ஐ வில் see you in another video.